friends, welcome to Kitchen Queen. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி தீபாவளி ஸ்பெஷலாக மா உருண்டை இல்லைனா சிறுபருப்பு லட்டுன்னு சொல்லலாம், பாசிப்பருப்பு லட்டுன்னு சொல்லுவாங்க. இது வந்து வாயில் வச்சதுமே கரையிற மாதிரி அவ்வளோ ஒரு சூப்பரான ஸ்வீட்டுங்க. அதே மாதிரி சுலபமாகவும் செஞ்சிடலாம். நிறைய பேர் வந்து தீபாவளிக்கு எங்களுக்கு ரொம்ப ஈஸியான ரெசிபி போடுங்கன்னு கேட்டிருந்தீங்க. அந்த வகையில் இது வந்து ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம். இது எப்படி செய்கிறதுன்றதை இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா புரியும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். 1/4 கிலோ அளவுக்கு சிறுபருப்பு எடுத்து வச்சுருக்கேன், 1/4 கிலோ சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன், 4 ஸ்பூன் அளவு நெய், கொஞ்சமாக முந்திரி பருப்பு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு 4-5 ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து இந்த சிறுபருப்பை கடாயில் போட்டு நல்லா வறுத்து எடுக்கணும். இது வந்து நீங்கள் ரொம்ப சிம்மில் வச்சுட்டு தான் நீங்கள் ஃபுல்லாகவே நீங்கள் வறுத்து எடுக்கணும். நீங்கள் ரொம்ப ஹையாக வச்சிட்டிங்கன்னா ஒரு பக்கம் கருகி ஒரு பக்கம் வேகாமல் அந்த மாதிரி ஆகிடும், நல்லா இருக்காது. இந்த பருப்பு வந்து எல்லாமே ஒரே சமமாக வறுத்து எடுக்கணும். அப்போ தான் நீங்கள் வந்து செய்கிற லட்டு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அது மாதிரி ஃபுல்லாகவே நீங்கள் சிம்மில் வச்சு நல்லா பொறுமையாக நீங்கள் வறுத்து எடுத்துக்கோங்க. இது வந்து நீங்கள் நிறைய பெரிய அளவில் செய்யணுன்னா 1 கிலோ அந்த மாதிரி போட்டிங்கன்னா வறுத்து எடுத்து மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கோங்க. இப்போ நான் 1/4 கிலோ தான் எடுத்துருக்கேன்றதுனால நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுடராக அரைச்சிக்கலாம். பவுடராக அரைப்படலைன்னா சலிச்சு 2-3 வாட்டியாக நீங்கள் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாக இருக்கணும், அப்போ தான் லட்டு நல்லாயிருக்கும். அதே மாதிரி நம்ம எடுத்து வச்சுருக்க சர்க்கரையும் நல்லா பவுட்ரு பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஏலக்காய் பொடி என்கிட்ட இல்லாதனால அந்த 4 ஏலக்காவை அந்த சர்க்கரை கூடவே போட்டு நல்லா நான் நைஸாக அரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த பருப்பை வந்து ஒரு ஜல்லடையில் போட்டு நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் வந்து லட்டு வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் சாப்பிடும்போது. அதனால் நல்லா ஜலிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நல்லா இந்த மாவை நம்ம ஜலிச்சு எடுத்துட்டோம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா சர்க்கரை, அதையும் வந்து அதே மாதிரி ஜல்லடையில் போட்டு ஜலிச்சு எடுத்துக்கலாம். ரெண்டையுமே நீங்கள் ஜலிச்சு எடுக்கும்போது தான் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் உங்களுக்கு. நடுவில் வந்து எதுவுமே தட்டுப்படாமல் ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுக்கு. இப்போ நம்ம ரெண்டுத்தையுமே நல்லா அழகாக ஜலிச்சு எடுத்துட்டோம். இப்போ கடாயில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க நெய்யிலேருந்து தான் எடுத்திருக்கேன். நம்ம பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த முந்திரி பருப்பை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இது ரொம்ப நல்லா ப்ரௌனாக வறுக்கணும்லாம் கிடையாது, லைட்டாக வறுப்பட்டால் போதும். அதே மாதிரி நீங்கள் குட்டி குட்டியாக கட் பண்ணால் தான் உருண்டை பிடிக்கும் போது நல்லா அழகாக வரும். இல்லைனா பெருசாக இருந்ததுன்னா உருண்டை வந்து சமமாக வராது. இப்போது மிச்சம் இருக்க நெய்யை வந்து நல்லா சூடு பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா நெய் வந்து நல்லா சூடாக இருக்கணும், அப்போ தான் மாவில் நம்ம ஊற்றி பிசையும் போது லட்டு வந்து நம்ம கைக்கு நல்லா பிடிச்சி வரும். இப்போ வந்து நெய்யை நல்லா சூடு பண்ணியாச்சு. இப்போ இந்த மாவில் நம்ம வறுத்து வச்ச அந்த முந்திரி பருப்பை போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம காய்ச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா நெய்யை, அதை வந்து இதில் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சூடாக இருக்குது, அதனால் கை வைக்காமல் ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா தேவைப்படும் போது மிச்சம் இருக்க நெய்யவும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம உருண்டைகளாக பிடிக்க வேண்டியது தான். நீங்கள் ரொம்ப நிறைய நெய் விட்டாலும் ஒரு மாதிரி சொத ஆகி நல்லா இருக்காது. அதனால் அளவோடு நீங்கள் நெய் ஊற்றி நீங்கள் வந்து உருண்டை லட்டு பிடிச்சிங்கன்னா தான் அது சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இது மாதிரி நெய் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா ரெடி ஆகிடுச்சு மாவு. அதிகமாக நெய் ஊற்றுனீங்கன்னா கூட ஒரு மாதிரி சொதன்னு ஆகிடும். அதனால் ரொம்ப அதிகமாக நெய் ஊற்றக்கூடாது, அளவான நெய் தான் நீங்கள் ஊற்றணும். பாருங்கள், இப்போ இந்த மாதிரி இருந்தால் போதும். இந்த மாதிரி அழகாக உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் நீங்கள் லட்டுகளை பிடிச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு சொல்லிட்டு, சாஃப்டாக பார்க்கும்போதே உங்களுக்கு எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். நான் உடச்சி காமிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இதை வாயில் வச்சதுமே அவ்வளோ அழகாக கரைஞ்சி போகுங்க. இதை வந்து நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுடைய ஃபீட்பேக்கை என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் உங்களை அடுத்த ரெசிபியில் சந்திக்கிறேன். until then bye.